வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்க ராசிநாதன் சுக்கிரன் எப்பவுமே உங்களுக்கு நல்லதை தான் செய்வார். ஆனா கடந்த சில காலமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. முக்கியமா இந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா உங்க வீடு தேடி ஒரு நபர் வரப்போறாரு. அவரோட பெயர் ஆர் அப்படிங்கிற எழுத்துல தொடங்கும். இந்த நபர் சாதாரணமான ஆள் கிடையாது. இவரோட வருகையால உங்க வாழ்க்கையில யாராலும் தடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. அதை பத்தி தான் நாம ரொம்ப தெளிவா இப்போ பார்க்க போறோம். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல எதை நினைச்சாலும் வெளியில காட்டிக்க மாட்டீங்க. எல்லா வழியையும் உங்களுக்குள்ளேயே வச்சு குலுங்குவீங்க. யார்கிட்டயாவது உண்மையை சொல்லலாம்னு நினைச்சா அவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. பல பேர் உங்களை ஏமாத்தி இருப்பாங்க. நல்லவங்க மாதிரி நடிச்சு உங்ககிட்ட இருந்து பல காரியங்களை சாதிச்சுக்கிட்டு கடைசியில உங்களை நடுத்தருவுல விட்டுட்டு போனவங்க தான் அதிகம். ஆனா இனிமே அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறிக்கிட்டு வருது. இந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபரு உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல நண்பர்களா இருக்கலாம், இல்ல இதுவரைக்கும் உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு புதிய நபராக கூட இருக்கலாம். ஆனா இவங்க உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற அந்த நிமிஷம் உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை கரித்திரமும் விலகிடும். இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. இது ஜூன் 15க்கு மேல கிரகங்கள் எல்லாமே உங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்குது. குரு பகவான் உங்க ராசியில உட்கார்ந்து இருக்கிற இந்த நேரத்துல நடக்கிற இந்த சந்திப்பு சாதாரணமானது கிடையாது. இது தெய்வமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிற ஒரு தூதுவன் மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். பண கஷ்டம், மன கஷ்டம், குடும்பத்துல சண்டை சச்சரவுன்னு நிம்மதியே இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நபரோட வருகை ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். இவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த முதல் சம்பவம் உங்க பொருளாதாரத்தை சுத்தி தான் நடக்க போகுது. யாருமே எதிர்பார்க்காத வகையில உங்க கையில பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. இவ்வளவு நாளா அடப்பட்டு கிடந்த வழிகள் எல்லாம் இந்த நபர் உங்க வீட்டுக்கு வந்த பிறகு தானா திறக்கும். நீங்க நம்புறவங்க உங்களை கைவிட்டாலும் உங்க ராசிக்கு இந்த நேரத்துல கிடைக்க போற அதிர்ஷ்டம் ரொம்ப பெருசு. சுக்கிரனோட ஆசையும் குரு பகவானோட பார்வையும் முழுமையா உங்களுக்கு கிடைக்கிற இந்த பொன்னான நேரத்துல இந்த பார் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா அமைய போறார். இவரை நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, இவர் வந்த பிறகு உங்க குடும்பத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத நீங்க ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிங்க. உங்க ராசிக்கு இப்போ நடக்கிற திசா புத்திப்படி வீட்டுல நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாம வாக்குவாதம் வரும். பிள்ளைகளால மன உளைச்சல் இருக்கும். வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகளோட தொந்தரவு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் எத்ததான் மாறும்னு நீங்க ஏங்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துலதான் இந்த நபர் உங்க வீடு தேடி வராரு. இவரு உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே முதல் வேலையா உங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். இவரோட பேச்சும் இவர் நடந்துக்கிற விதமும் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். பல வருஷமா உங்களை வாட்டி வதச்ச ஒரு தீராத பிரச்சனைக்கு இவர் ஒரு சுலபமான தீர்வு சொல்லுவார். அந்த தீர்வு மூலமா உங்க வாழ்க்கையே தலைகீழா மாற போகுது. குறிப்பா சொத்து பத்து சம்பந்தமான பிரச்சனைகள், கோர்ட்டு வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தா இந்த நபர் வந்த பிறகு அது உங்களுக்கு சாதகமா முடியும். இவரு உங்க வீட்டுக்கு வெறும் கையோட வரமாட்டார். உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியை சுமந்துகிட்டு தான் வருவார். அந்த செய்தி நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். இல்ல சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான முதலீடு எவரு மூலமா கிடைக்கலாம். ரிஷப ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப உண்மையானவங்க. யாருக்கும் துரோகம் பண்ண நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்க உண்மையான அன்புக்கு இந்த உலகத்துல சரியான அங்கீகாரம் கிடைக்கிறதே இல்ல. நீங்க உயிரையே கொடுத்தாலும் உங்களை குறை சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கோம். இவங்க எல்லாரும் முன்னாடி நீங்க கெத்தா வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் இது. அதுக்கு இந்த ஆர் அப்படிங்கிற நபர் ஒரு மிகப்பெரிய கருவியா செயல்பட போறார். இவர் உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நாளை நீங்க ரொம்ப கவனமா எதிர்நோக்கி காத்திருக்கணும். உங்க வீட்டை எப்பவும் சுத்தமா வச்சுக்கோங்க. குறிப்பா உங்க வீட்டு பூஜை அறையில தினமும் விளக்கேத்துங்க. ஏன்னா தெய்வாம்சமான ஒரு அதிர்வலை உங்க வீட்டை சுத்தி இப்ப உருவாகிட்டு இருக்கு. உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்க போறார்.
இவ்வளவு நாளா பயந்து பயந்து வாழ்ந்த நீங்க இனிமே நிமிர்ந்து நடப்பீங்க. உங்க முகத்துல ஒரு புது பொலிவு வரப்போகுது. உங்க பேச்சுக்கு குடும்பத்திலயும் சரி சமூகத்திலயும் சரி ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு அந்த 3 சம்பவங்கள் தான் ஆணிவேரா இருக்க போகுது. இவ்வளவு நாள் பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சரியான பதிலை காலம் உங்களுக்கு கொடுக்க போகுது. அந்த பதிலை இந்த 6 எழுத்து நபர் தன்னோட கையில வச்சிருக்கார். ரிஷபராசி நண்பர்களே, நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு செஞ்சு பழகிட்டீங்க. உங்க கையில காசு இல்லைனா கூட கடன் வாங்கியாவது மத்தவங்களுக்கு உதவி செய்யற அந்த நல்ல மனசு உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவிக்கு ஒரு நாதி இருக்காது. நீங்க யாரெல்லாம் ரொம்ப நம்புனீங்களோ அவங்க எல்லாம் உங்களை காத்து முகம் திருப்பி இருப்பாங்க. சொந்த பந்தம் எல்லாம் உங்ககிட்ட காசு இருக்கும்போது உங்களை கொண்டாடிட்டு கொஞ்சம் சறுக்குன உடனே உங்களை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த பன்னீருக்கெல்லாம் ஒரு பெரிய பலன் கிடைக்க போற நேரம் தான் இந்த ஜூன் 15க்கு அப்புறம் வரப்போகுது. நான் ஏற்கனவே சொன்ன அந்த 6 எழுத்து நபர் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல சில நல்ல அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். உங்க வீட்டு வாசல்ல ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் உண்டாகும். காலையில எழுந்த உடனே மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஒட்டி கொள்ளும். ரொம்ப நாளா உங்க வீட்டுல இருந்த ஒரு மந்தமான சூழ்நிலை மாறி ஒரு சுறுசுறுப்பு பிறக்கும். இதெல்லாம் அந்த தெய்வாம்சமான நபர் உங்க வீட்டுக்கு வரப்போறார் அப்படிங்கறத முன்கூட்டியே உங்களுக்கு உணர்த்துற சுப சகனங்கள். அந்த நபர் உங்க வீட்டுக்கு வந்த பிறகு நடக்க போற அந்த முதல் சம்பவத்தை பத்தி சொன்னேன் இல்லையா, அது உங்க பொருளாதார நிலைமையில ஒரு மிகப்பெரிய சுழலையே உருவாக்க போகுது. சுழல்னா ஏதோ கெட்டதுன்னு நினைச்சுக்காதீங்க. பணமழையில உங்களை நனைய வைக்க போகுது. நீங்க யாருக்காவது கடன் கொடுத்து அந்த பணம் பல வருஷமா வரால உங்களை அலைக்கடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். இல்லைன்னா நீங்க நியாயமா உழைச்சதுக்கான கூலி ஏதோ ஒரு காரணத்தால உங்களுக்கு சேரான தடைப்பட்டு இருக்கலாம். அந்த முடங்கி கிடக்கிற பணம் எல்லாமே இந்த நபர் உங்க வீட்டுல காலடி எடுத்து வச்ச அடுத்த சில நாட்கள்லயே உங்க கைக்கு சேரும். அது மட்டும் இல்லாம நீங்க பட்டுக்கிட்டு இருக்கிற பெரிய கடன் தொல்லைகள், கழுத்தை நெரிக்கிற வட்டி பிரச்சனை, இது எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கு ஒரு நிரந்தர விடுதலை கிடைக்க போகுது. யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்து சிரிச்சாங்களோ அவங்க கண் முன்னாடியே நீங்க ராஜாவா வாழ போற ஒரு ராஜயோகம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. தொட்டதெல்லாம் துலங்கும், பட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கிற பழமொழி உங்க வாழ்க்கையில இப்போ நிஜமாக போகுது. நீங்க செய்யற தொழில்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு லாபம் பெருகும். புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எந்த தடையும் இல்லாம முதலீடு தரனா உங்களை தேடி வரும். அடுத்து நடக்க போற அந்த 2வது மிகப்பெரிய சம்பவம் உங்க குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்டது. ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாவே குடும்பம் தான் எல்லாமே. குடும்பத்துக்காக உசுர கூட கொடுப்பீங்க. ஆனா அந்த குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி இல்லாம இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு 3வது மனுஷனால பெரிய விரிசல் வந்திருக்கும். இல்லைன்னா பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு எப்பவும் ஒரு பயம் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த 6 எழுத்து நபர் உள்ளே வந்த உடனே உங்க குடும்பத்துக்குள்ள இருந்த அந்த பெரிய இருள் விலகினும். பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒண்ணு சேருவாங்க. குடும்பத்துல யாருக்காவது கல்யாண கடை குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் திறக்கும். வீட்டுல எப்பவும் ஒரு சுப காரியம் நடக்கிற மாதிரி மங்களகரமான சூழ்நிலை உருவாகும். முக்கியமா உங்க மேல வீண் கழி சுமத்தி உங்களை ஒதுக்கி வச்ச சொந்தக்காரங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஓடி வருவாங்க. ஆனா நீங்க அவங்கள உடனே ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்னா பட்டடி அப்படி இருந்தாலும் உங்க நல்ல மனசு அவங்களையும் மன்னிச்சு ஏத்துக்கும். இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு நல்லது நடக்குது, அதிர்ஷ்டம் தேடி வருதுன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் சில போலி முகங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பாசமா பேசுற மாதிரி நடிச்சு உங்ககிட்ட இருக்கிறத புடுங்க நினைப்பாங்க. அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். குரு பகவானோட ஆசி உங்களுக்கு முழுமையா இருக்கிறதால யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு உங்க உள்ளுணர்வே உங்களுக்கு ரொம்ப தெளிவா காட்டி கொடுத்துரும். இந்த ஜூன் 15க்கு மேல உங்க ராசிக்கு சுக்கிரனும் புதனும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை தர்றாங்க. இதனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா இருக்கும். பேச்சுல ஒரு பெரிய தெளிவு இருக்கும். 4 பேர் நடுவுல நீங்க பேசும்போது உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும்.
புது வாங்குறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இல்ல புது வண்டி வாங்குறதுன்னு உங்க ஆசைகள் ஒவ்வொன்னா நிறைவேற போகுது. இந்த 6 எழுத்து நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற வழிகாட்டுதல் உங்க வாழ்க்கையோட அடுத்த 20 வருஷத்துக்கான ஒரு உறுதியான அஸ்திவாரமா அமைய போகுது. அதனால எதை நினைச்சும் பயப்படாம தைரியமா இருங்க. நடக்கிறது எல்லாமே உங்க நன்மைக்கு தானே முழுசா நம்புங்க. ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா உங்க உடம்புதான். மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாமே உங்க உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவே பாதிச்சிருக்கும். ராத்திரி படுத்தா தூக்கம் வராது, ஏதோ ஒரு பாரம் நெஞ்சை அழுத்துற மாதிரியே ஒரு உணர்வு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். கை கால் வலி, இல்லனா திடீர்னு வர மருத்துவ செலவுகள் உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வெறும் கிரக தோஷம் மட்டும் கிடையாது. உங்க மேல விழுந்த கண் திருஷ்டியும் உங்களை சுத்தி இருக்கிற சிலரோட பொறாமையும் தான். நீங்க நல்லா இருந்தா அதை பார்த்து பொறுத்துக்க முடியாத சில ரிஷ ஜென்மங்கள் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி கரிச்சிருக்காங்க. ஆனா அந்த இருண்ட காலம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. இந்த ஜூன் 15க்கு மேல உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த 6 எழுத்து நபர் வெறும் நல்ல செய்தியை மட்டும் கொண்டு வர போறது கிடையாது. உங்க வீட்டை சுத்தி இருக்கிற அத்தனை எதிர்மறை சக்திகளையும் திருஷ்டியையும் சுக்குநூறா உடைக்க போறார். இவரு உங்க வீட்டுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். இவ்வளவு நாளா உங்களை காடாப்படுத்தின அந்த உடல் உபாதைகள் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாத அளவுக்கு காணாம போயிடும். மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் லேசான தன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம் இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. உங்களை விட திறமை குறைவானவங்க எல்லாம் நில போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற மாதிரி ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த உழைப்பை எல்லாம் மத்தவங்க திருடிட்டு அவங்க நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. உங்களுக்கான பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே தேடி வரப்போகுது. மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்க பேச்சுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். நீங்க நினைச்ச இடத்துக்கு உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப பிரகாசமா இருக்கு. தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, நீங்க தொட்டதெல்லாம் இனிமே வெற்றியாதான் மாறும். உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாரும் நீங்க எப்படி இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனீங்கன்னு பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. இந்த 6 எழுத்து நபர் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் ஒரு ஆணிவேரா இருந்து செயல்பட போறார். இவரை நீங்க சந்திக்கிற அந்த நிமிஷம் உங்க தலையெழுத்தே மாற போகுது. அதனாலதான் சொல்றேன், இந்த நேரத்துல நீங்க ரொம்ப பொறுமையாவும் கவனமாகவும் இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. குறிப்பா யாருக்கிட்டையும் உங்க திட்டங்களை பத்தியோ உங்க வளர்ச்சி பத்தியோ அதிகமா பேசக்கூடாது. ஏன்னா உங்க ராசிக்கு எப்பவுமே திருஷ்டி ரொம்ப சீக்கிரமா பட்டுடும். உங்க வெற்றியை நீங்க அமைதியா கொண்டாட பழகிக்கணும். இந்த 3வது சம்பவம் உங்க ஒட்டுமொத்த சமூக அந்தஸ்தையும் மாத்தி அமைக்க போற ஒரு விஷயமா இருக்க போகுது. எவ்வளவு காலம் நீங்க இழந்த மரியாதைய பல மடங்கு திருப்பி கொடுக்க போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க முன்னாடி நீங்க ஒரு ரோல் மாடலா வாழ போறீங்க. அதளவுக்கு குரு பகவானும் சுக்கிரனும் உங்களுக்கு வலுவான யோகத்தை இந்த காலகட்டத்துல கொடுக்க போறாங்க. ரிஷபராசி என்பர்களே, அந்த 3வது மிகப்பெரிய சம்பவம் உங்க சமூக அந்தஸ்தை மட்டும் உயர்த்த போறது கிடையாது. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு இயற்கை கொடுக்க போற ஒரு மிகப்பெரிய தண்டனையாவும் அது அமைய போறது. நீங்க எப்பவுமே யாரு கெட்டு போகணும்னு நினைக்காதவங்க. ஆனா உங்க நல்ல மனச பலவீனமா நினைச்சுக்கிட்டு உங்களை வீழ்த்த நினைச்ச அந்த மறைமுக எதிரிகளுக்கு இனிமேதான் உண்மையான ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. அந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்களுக்குள்ள ஒரு அசாத்தியமான தைரியத்தை விதைக்க போறார். இதுவரைக்கும் எதற்கெடுத்தாலும் பின்வாங்குற நீங்க இனிமே உங்க உரிமைக்காக சிங்கமா கர்ஜிக்க போறீங்க. உங்க பரம்பரை சொத்துலயோ இல்ல நீங்க கஷ்டப்பட்டு வாங்கின இடத்துலயோ யாராவது இல்லங்கம் பண்ணி உங்களை அலைக்கழிச்சுக்கிட்டு இருந்தா அந்த பிரச்சனை இந்த ஜூன் 15க்கு மேல சுக்குநூறா உடைய போகுது. நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதால அந்த 6 நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போன ஒரு சட்ட ரீதியான ஆலோசனை அல்லது உதவி உங்க இழந்த சொத்துக்களை மீட்டு உங்க கையில பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கும். இது நடக்கும்போது உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்கெல்லாம் வாயெடுத்து போயிடுவாங்க. இவ்வளவு நாளா ஒரு இருட்டுக்குள்ள முடங்கி கிடந்த உங்க வாழ்க்கை
இப்போ பிரகாசமான வெளிச்சத்துக்கு வரப்போறது. முக்கியமா உங்க குலதெய்வத்தோட பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முழுமையா கிடைக்குது. அதனாலதான் தெய்வமே அந்த நபரை ஒரு தூதுவனா உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்குது. ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய சூக்ஷ்மம் இருக்கு. இந்த அதிர்ஷ்டம் உங்க வீட்டுல அப்படியே நிலைச்சு நிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான கடமைகளும் இருக்கு. உங்களை தேடி வர்ற அந்த நபரை நீங்க எப்படி உபசரிக்கிறீங்க, அவரோட வார்த்தைகளுக்கு நீங்க எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த 3 சம்பவங்களோட தாக்கமும் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். அவசரப்பட்டு யார பத்தியும் தரக்குறைவா பேசாதீங்க. எப்பவும் வரக்கூடிய அந்த கோரத்தை கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. ஏன்னா சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு சாதகமா இருக்கும்போது உங்களுக்குள்ள கொஞ்சம் கர்வமும் பிடிவாதமும் காணாவரவும் வாய்ப்பு இருக்கு. அந்த கர்வம் தூக்காம பாத்துக்கிட்டா நீங்க தொடப்போற அந்த பிரம்மாண்டமான உயரத்தை இந்த உலகத்துல எந்த தீய சக்தியாலும் தடுக்க முடியாது. உங்களை நம்பி இருந்தவங்களுக்கு இனிமே நீங்க தாராளமா செய்ய போற உதவிகள் தான் உங்க புண்ணிய கணக்கை இன்னும் பல மடங்கு ஏத்தி விட போகுது. குறிப்பா வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு உரைக்கிறதும், பசியோட வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம சாப்பாடு போடுறதும் உங்க வீட்டுல இருக்கிற சுபிக்ஷத்தை மலை போல உயர்த்தும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரும்போது இந்த ஜூன் 15க்கு அப்புறம் நீங்க ரொம்ப எதிர்பாராத இதமா எடுக்க போன ஒரு முக்கியமான பயணம் உங்க வாழ்க்கையோட அடுத்த திருப்பு முனையா அமைய போகுது. அந்த பயணம் ஒரு ஆன்மீக பயணமா கூட இருக்கலாம். அந்த பயணத்துல உங்களுக்கு கிடைக்க போற ஒரு தரிசனம் அல்லது ஒரு சந்திப்பு உங்க மனசுல பல வருஷமா தேங்கி கிடக்கிற அத்தனை கவலைகளையும் பயத்தையும் அடியோடு விரட்டி அடிச்சிடும். உங்க வாழ்க்கையில இனிமே நடக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு புது வசந்தமா தான் அமைய போகுது ரிஷபராசி அன்பர்களே. அந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன தெளிவை கொடுக்க போகுது. இவ்வளவு காலமா உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச துரோகங்கள், அவமானங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடமா எப்போ மாறப்போகுது. அந்த 6 எழுத்து நபர் வெறும் செய்தியை மட்டும் கொண்டு வரவர் கிடையாது. உங்க கூடவே இருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாளர்னு அவர் மாற போறார். இவ்வளவு நாளா நீங்க சிந்தனை வேர்வைக்கும் உழைச்ச உழைப்புக்கும் மொத்தமா சேர்த்து வச்சு ஒரு பிரம்மாண்டமான ராஜயோகம் உங்களுக்கு அடிக்க போகுது. வீட்டுல இத்தனை நாளா சூழ்ந்திருந்த அந்த இருள் முழுசா விலகி மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா உங்க வீட்டுல குடியேற போறாங்க. குறிப்பா உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு சரியான வேலை கிடைக்குமா, நினைச்ச மாதிரி நல்லபடியா கல்யாணம் நடக்குமா, அவங்க வாழ்க்கை எப்படி செட்டில் ஆகும்னு பல கேள்விகள் உங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டமாவே ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம். ஏன்னா இந்த 3 சம்பவங்கள் உங்க வீட்டுல நடந்த பிறகு உங்க குடும்பத்தோட தலையெழுத்தே முழுசா ரொம்ப நல்லபடியா மறையும். உங்க பிள்ளைகள் ரொம்ப பெரிய அளவுல சாதிப்பாங்க. சொந்த பந்தம் எல்லாம் வியந்து பாக்குற அளவுக்கு அவங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா அமையப்போகுது. நீங்க பெத்த பிள்ளைகளை நினைச்சு ஆனந்த கண்ணீர் விடுற அளவுக்கு அவங்க உங்களுக்கு பெருமை பேடி தரப்போறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிஷப ராசிக்காரர்களான நீங்க எப்பவுமே ரொம்ப சீக்கிரமா உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க. யாராவது உங்ககிட்ட வந்து 2 வார்த்தை கொஞ்சம் அன்பா அக்கறையா பேசினா போதும் உங்க உயிரையே அவங்களுக்கு தூக்கி கொடுத்துருவீங்க. உங்ககிட்ட இருக்கிற இந்த அதீத நல்ல குணத்தாலதான் நீங்க பலமுறை வாழ்க்கையில ஏமாந்து போயிருக்கீங்க. உங்க பலவீனமே உங்க அளவு கடந்த பாசம்தான். ஆனா உங்க வீடு தேடி வரப்போற அந்த 6 நபர் இந்த உலகத்தோட நிஜ முகத்தை உங்களுக்கு ரொம்ப தெளிவா உரிச்சு காட்ட போறார். யாருகிட்ட எப்படி பழகணும், யாருகிட்ட எவ்வளவு தூரம் இலகி இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவ பாடத்தை கத்து கொடுக்க போறார். இதனால இனிமே உங்களை எந்த கொம்பனாலும் அவ்வளவு சீக்கிரமா ஏமாத்திர முடியாது. உங்க மனசு பாறை மாதிரி ரொம்ப உறுதியா மாறிடும். எந்த ஒரு சுப காரியமா இருந்தாலும் சரி, தொழில் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க எடுக்க போற முடிவுகள் ரொம்ப தீர்க்கமாகவும் சரியாகவும் இருக்கும். 4 பேர் கூடி இருக்கிற சபையில நீங்க சொல்றதுதான் வேத வாக்கா இருக்க போகுது. அந்த அளவுக்கு உங்க சொல்லுக்கு ஒரு பெரிய கட்டுப்பாடு வரப்போகுது. தொழில் செய்யற இடத்துல நீங்க எடுக்க போற சில அதிரடியான புதிய முயற்சிகள் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய லாபத்தை தேடி தரப்போகுது. இத்தனை காலமா உங்களுக்குள்ளேயே நீங்க முடக்கி வச்சிருந்த உங்க அசாத்திய திறமைகளை எல்லாம் முழுமையா வெளிவ கொண்டு வர்றதுக்கான சரியான நேரம் இதுதான். உங்களை காத்து கிண்டல் பண்ணி
சிரிச்சவங்க, உங்களால வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு ஆணித்தரமா சொன்னவங்க எல்லாம் இப்போ உங்க அசுர வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் வாயில் அடைச்சு நிக்க போறாங்க. நீங்க கார் பங்களான்னு ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க கைக்கு வரப்போற பணத்தை நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா முதலீடு செய்ய போறீங்க. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க மனசளவுல ரொம்ப தயாரா இருக்கணும். காலையில எழுந்ததும் உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. எனக்கு இனிமே எல்லாமே நல்லதாதான் நடக்கும் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கையை மட்டும் உங்க மனசுல முழுசா பதிய வைங்க. உங்களை சுத்தி நடக்க போற அந்த மாயாஜாலங்களை நீங்களே உங்க கண்கூடா பார்த்து ரசிக்க போறீங்க. ரிஷபராசி என்பர்களே, உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாயாஜாலங்களை நினைச்சு நீங்க பெருமைப்படுற அதே நேரத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்களே இருக்கு. உங்க ஜாதகப்படி குருவும் சுக்கிரனும் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க தயாரா இருக்காங்க. குறிப்பா இந்த 6 எழுத்து நபர் உங்க வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுக்குள்ள ஒரு பெரிய பக்தி உணர்வு தானா உண்டாகும். நீங்க இது வரைக்கும் போகணும்னு நினைச்சு ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போட்ட பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு உங்க குடும்பத்தோட போய் ரொம்ப சிறப்பா சாமி தரிசனம் செஞ்சுட்டு வருவீங்க. உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதால நீங்க எதை தொட்டாலும் அது இனிமே பொண்ணாதான் மாறும். ஆனா இந்த பொன்னான நேரத்துல உங்க புனவே இருந்து குழி பறிக்க நினைக்கிற சில துரோகிகளை பத்தியும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உங்க அசுர வளர்ச்சி பொறுக்க முடியாம உங்க மேல வீண் கழி சுமக்கவும் உங்களை வம்புக்கு இழுக்கவும் சில பேர் நேரம் பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. அவங்க விரிக்கிற வலையில நீங்க தளறி கூட விழுந்துடக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இந்த 6 நபர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பொறுமையை கொண்டு வருவார். முன்னாடி எல்லாம் யாராவது ஏதாவது சொன்னா உடனே கோபப்படுவீங்க. ஆனா இனிமே ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமா யோசிச்சு ரொம்ப நிதானமா தான் முடிவெடுக்கீங்க. உங்க தொழில நீங்க எடுக்க போற சில ரகசியமான முடிவுகள் உங்களை உங்க ஊர்லயே ஒரு பெரிய மனுஷனா மாத்த போகுது. சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி இடம், ஒரு பெரிய மரியாதை உங்களை தேடி வரப்போகுது. ஏழை எளிய மக்களுக்கு நீங்க மனம் வந்து செய்ய போற உதவிகள் உங்க பேரை 4 திசையும் கொண்டு போய் சேர்க்கும். குறிப்பா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட நகைகளை எல்லாம் இனிமே வாங்கி குவிப்பீங்க. உங்க கணவர் உங்க பேச்ச தட்டாம கேட்பார். மாமியார் மருமகள் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்து குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம் எப்பவும் நிறைஞ்சிருக்கும். இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு சும்மா கிடைச்சிடல. இது இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டம், நீங்க செஞ்ச புண்ணியம், உங்க முன்னோர்கள் செஞ்ச தர்மம். இத அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களோட நோக்கி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உதவி செய்யுங்க. அது உங்க தலையெழுத்தையே இன்னும் உன்னதமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கிற இன்னொரு தனித்துவமான குணம் என்னன்னா உங்க பொறுமை. ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருப்பீங்க. ஆனா அந்த பொறுமையை கூட பல நேரங்கள்ல மத்தவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் கூட சில நேரத்துல உங்களுக்கு எதிராவே திருக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற மாற்றங்கள் உங்க பொறுமைக்கெல்லாம் சேர்க்க வச்சு ஒரு பெரிய பரிசை கொடுக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன அந்த 6 எழுத்துல தொடங்குற நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க வாக்கு சாமர்த்தியம். அதாவது உங்க வாக்கு இனிமே அப்படியே பழிக்க போகுது. நீங்க எதை மனசார சொன்னாலும் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சக்தி உங்க நாக்குல வந்து உட்கார போகுது. அதனால இனிமே நீங்க பேசும்போது ரொம்ப கவனமா நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசணும். யாருக்கும் சாபமோ இல்ல கெட்டவோ தெரியாதனமா கூட சொல்லிடக்கூடாது. ஏன்னா நீங்க சொல்றது அப்படியே பழிக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நேரத்துல நீங்க இப்ப இருக்கீங்க. உங்க குடும்பத்துல பல வருஷமா ஏதோ ஒரு காரணத்தால தடைப்பட்டு கிடந்த சுப காரியங்கள், குறிப்பா சொல்லணும்னா குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா நேர்த்தி கடன், இது எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமான முறையில எந்த தடமும் இல்லாம நடந்து முடியும். அந்த 6 நபர் உங்களுக்குள்ள இவ்வளவு நாளா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய தயக்கத்தை முழுசா உடைச்சு எறிய போறார். பல காலமா ஒரு சொந்தமா தொழில் செய்யலாமா வேணாமா, இல்ல நமக்குன்னு ஒரு புது வேலையை தேடலாமா வேணாமாங்கிற ஒரு ரெட்டை மனநிலையிலேயே நீங்க தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த குழப்பம் உங்ககிட்ட குழி கூட ஒட்டி இருக்காது.
உங்களுக்கான சரியான பாதையை நீங்களே ரொம்ப தெளிவா எந்த பயமும் இல்லாம தேர்ந்தெடுப்பீங்க. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான வழிய ரொம்ப துல்லியமா காட்டும். உங்களை சுத்தி எப்பவும் ஒரு பெரிய நேர்மறையான ஒளிவட்டம் உருவாக போறது இல்ல. இதனால நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களை எல்லாரும் மதிப்பாங்க. உங்களுக்கு முதல் மரியாதை தானா கிடைக்கும். அரசாங்க காரியங்கள், கோர்ட் வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப நாளா இழுபறியா இருந்தா அது இனிமே எந்த கடையும் இல்லாம உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு நல்ல தீர்ப்பு உங்க கைக்கு வரப்போகுது. முக்கியமா விவசாயம் இல்லனா நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யற ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு ராஜயோக காலம்னே அடிச்சு சொல்லலாம். உங்க நிலத்துல நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். நிலச்சல் முன்னேற்றமும் இல்லாத அளவுக்கு அமோகமா இருக்கும். உங்க கையை நம்பி பல குடும்பங்கள் வயிறார சாப்பிட போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சமூக அந்தஸ்துக்கு நீங்க உயர போறீங்க. உங்க அசுர வளர்ச்சிய பார்த்து உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழிப்பறிக்க நினைச்சவங்கலாம் இப்ப உங்களை அசைக்க கூட முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிப்பாங்க. அவங்களா காத்து உங்க வழியிலிருந்து ஒதுங்கி ரொம்ப தூரம் போயிடுவாங்க. ஏன்னா உங்க மேல இப்போ தெய்வப்பட பார்வை முழுமையா விழுந்திருக்கு. அந்த 6 நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு கொடுக்க போற ஒரு முக்கியமான பொருள் உங்க வீட்டுல ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தையும் மகாலட்சுமி கொடாச்சத்தையும் கொண்டு வந்து சேர்க்க போறது. அது ஒரு சின்ன பொருளா கூட இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற தெய்வீக சக்தி அளப்பெரியது. அத நீங்க உங்க பூஜை அறையில வச்சு தினமும் வழிபடும் போது உங்க குடும்பத்துல நடக்கிற அதிசயங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. காத்து, கருப்பு, செய்வினை, பில்லி சோனியம்னு எந்த கெட்ட சக்தியாலும் இனிமே உங்க வீட்டு காம்பவுண்டு சுவரை கூட தாண்ட முடியாது. உங்க குலதெய்வம் உங்க வாசற்படியில ஒரு பெரிய பாவல் தெய்வமா நின்னு உங்களை பாதுகாக்கும். இந்த தருணத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்க மனசுல இருக்கிற அத்தனை நல்ல எண்ணங்களுக்கும் ஒரு வடிவம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான கட்டத்துல இப்போ நீங்க அடி எடுத்து வைக்கிறீங்க. ரிஷபராசி அன்பர்களே, இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி நீங்க வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க மனசுல இருக்கிற அந்த ஆழமான இறை பக்தி தான். நீங்க வெளியில எவ்வளவுதான் கோபக்காரங்களாய் தெரிஞ்சாலும் உள்ளூரை நீங்க ஒரு குழந்தை மாதிரி. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல் ஆளா போய் நிக்கிற அந்த குணத்தை தான் உங்க ராசிநாதன் சுக்கிரன் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிரடயமா மாத்தி கொடுக்க போறார். இந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வீட்டுக்கு வந்த பிறகு உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்கும்னு சொன்னேன் இல்லையா? அது சாதாரண தெளிவு கிடையாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களை தூங்க விடாம செஞ்சிருக்கும். ஆனா இனிமே அந்த பயம் உங்க நிழல கூட நெருங்க முடியாது. ராத்திரி கடுப்பா ஒரு சின்ன குழந்தை மாதிரி நிம்மதியா தூங்குவீங்க. உங்க வீட்டுல ஒரு சந்தோஷமான கல்யாண வீடு மாதிரி எப்பவும் ஒரு கலகலப்பான சூழ்நிலை நிலவும். குறிப்பா நீங்க பல வருஷமா வாங்கணும்னு நினைச்சு ஏமாந்து போன ஒரு சொத்து ரொம்ப சுலபமா உங்க பைக்கு வந்து சேரும். அது நிலமா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு வீடா இருக்கலாம். உங்க கையில பணப்பழக்கம் அந்த அளவுக்கு தாராளமா இருக்க போகுது. ஆனா இந்த இடத்துலதான் நீங்க உங்களோட அந்த பழைய சுபாவத்தை கொஞ்சம் மாத்திக்கணும். எப்பவுமே உங்ககிட்ட காசு வந்தா அதை யாருகிட்டயாவது சொல்லி திரும்பப்பட்டுக்குவீங்க, இல்லனா தேவையில்லாம மத்தவங்களுக்கு மாறி வழங்குவீங்க. அந்த தப்பை இனிமே நீங்க செய்யவே கூடாது. உங்க வளர்ச்சி யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா இருக்கணும். அப்போதான் அந்த கண் திருஷ்டி உங்க மேல படாம நீங்க தப்பிக்க முடியும். உங்க வெற்றியை நீங்க அமைதியா அனுபவிக்க பழகிக்கணும். வெளியாட்களை நம்பி உங்க குடும்ப ரகசியங்களை பகிர்ந்துகிட்ட பாலன் எல்லாம் மலை ஏறி போச்சு. 6 நபர் உங்களுக்கு கொடுக்க போற அந்த சூக்ஷ்மமான அறிவுரை உங்க மூளைய ஒரு பெரிய வியாபாரி மாதிரி யோசிக்க வைக்கும். இவ்வளவு நாளா நீங்க உழைச்சது மத்தவங்களுக்கு லாபமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இனிமே நீங்க போடுற ஒவ்வொரு வியர்வை புள்ளிக்கும் உங்க வங்கி கணக்குல பணம் வந்து விழும். உங்க கூட வேலை பாக்குறவங்க, உங்க தொழில்ல உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க எல்லாம் நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னேறினீங்கன்னு தலைய பிச்சுக்க போறாங்க. அரசாங்கத்தில இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் இல்லனா வங்கியில இருந்து கிடைக்க வேண்டிய தொழில் கடன் எல்லாமே எந்த ஒரு சிபாரிசும் இல்லாம தானா தேடி வரும். உங்க குடும்பத்தோட வறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கே இனிமே இடமில்ல. தலைமுறையா உங்க குடும்பத்துல இருந்த ஒரு பெரிய சாபத்தை இந்த 6 நபர் தன்னோட காலடி தட்ட உடனே உடைச்சு எறிய போறார். உங்க பிள்ளைகளோட படிப்புல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். அவங்க தொட்டதெல்லாம் ஜெயமாகும்.
நீங்க பெத்த மக்கள் நாளைக்கு ஒரு பெரிய அரசாங்க அதிகாரியாவோ இல்ல பெரிய தொழில் அதிபராகவோ ஆகிறத நீங்க உங்க கண்ணால காத்து ஆனந்த கண்ணீர் வடிக்க போறீங்க. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். குலதெய்வத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க. வர்ற அதிர்ஷ்டத்தை எந்த அகங்காரமும் இல்லாம இருகரம் கூப்பி ஏத்துக்கோங்க. ரிஷபாசி அன்பர்களே, நீங்க இவ்வளவு நாள் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பதிலடி கொடுக்க போற நேரம் இதுதான். அந்த ஆறு நபர் உங்களுக்குள்ள விதைக்க போற அந்த தன்னம்பிக்கை உங்களை ஒரு புது மனுஷனா மாத்த போகுது. இது வரைக்கும் உங்க சொந்தக்காரங்க மத்தியில நீங்க ஒரு ஓரமா தான் நின்னுகிட்டு இருந்திருப்பீங்க. எந்த விசேஷமா இருந்தாலும் உங்களை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. உங்க கருத்துக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்காது. ஆனா இனிமே எந்த ஒரு சுப காரியமா இருந்தாலும் உங்களை முன்னிறுக்கிதான் நடக்கும். உங்க ஆலோசனையை கேட்டுதான் உங்க சொந்த பந்தமே எந்த முடிவும் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க பேச்சுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜ மரியாதை கிடைக்க போகுது. அப்ப நீங்க பல நாள் மனசுல போட்டு புலப்பிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய குடும்ப பிரச்சனைக்கு இந்த ஜூன் 15க்கு மேல ரொம்ப சுலபமா ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்குள்ள இவ்வளவு நாளா இருந்த அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் காணாம போய் நான் எதையும் சாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு அசுரடலம் உங்களுக்குள்ள வரப்போகுது. யாருக்கெல்லாம் கல்யாணம் கள்ளி போயிட்டே இருந்ததோ அவங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்ப பொருத்தமான நல்ல குணமுள்ள வாழ்க்கை துணை அமைவாங்க. கல்யாணம் மாறி பல வருஷமா குழந்தை இல்லாம ஏங்கி பவிச்சவங்களுக்கு உங்க வீட்டுல தொட்டில் கட்ட போற அந்த சுப செய்தி ரொம்ப சீக்கிரமாவே வந்து சேரும். இதெல்லாம் ஏதோ தானா நடந்துடாது. அந்த 6 நபர் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நிகழ்வு தான் இது எல்லாத்துக்கும் ஒரு குண்டுகோல அமைய போகுது. அவரு கொடுக்க போற ஒரு சின்ன வழிகாட்டுதல் கூட உங்க வாழ்க்கையே புரட்டி போடும். தொழில் செய்யற இடத்துல இது வரைக்கும் நீங்க போட்ட முதலீடு எல்லாம் முடங்கி போய் லாபமே இல்லாம நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருந்திருக்கலாம். தினமும் கடையை திறப்போம், ஆனா வியாபாரமே ஆகாம அப்படியே மூடிட்டு போவோம்னு ரொம்ப விரக்தியில இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறும். நீங்க தொட்ட காரியம் எல்லாம் துலங்கும். உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்க தொழில் கூட்டாளிகள் எல்லாரும் உங்க வியாபார யுக்தியை காத்து லலச்சு போயிடுவாங்க. உங்க தொழில்ல ஒரு பெரிய விரிவாக்கம் நடக்கும். புதுசா பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலைக்கு போற இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அந்த பதவி உயர்வு இப்போ எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வரும். உங்க மேலதிகாரிகள் உங்க உழைக்க முழுசா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இதுல நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு வரப்போற இந்த யோகத்தை பத்தி வெளியில யாருகிட்டயும் பெருமையா பேசிக்கிட்டு தெரியாதீங்க. ஏன்னா உங்க ராசிக்கு சுக்கிரன் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு கண் திருஷ்டி ரொம்ப சீக்கிரமா பட்டுடும். உங்க வளர்ச்சிய பார்த்து பொறுக்க முடியாத சில பேரு உங்க மேல வீண் பழி போடவோ இல்ல உங்க முதுகு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசவோ செய்வாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க வாயால பதில் சொல்லக்கூடாது. உங்க வெற்றியால தான் சவுக்கடி கொடுக்கணும். உங்க உடம்புல இவ்வளவு நாளா இருந்த அந்த சோர்வு, ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட வர அந்த அசதி எல்லாமே இனிமே காத்துல பறந்துடும். ரொம்ப சுறுசுறுப்பா மாறுவீங்க. உங்க முகத்துல ஒரு புது தேஜஸ் உண்டாகும். தினமும் காலையில எந்திரிச்ச உடனே உங்க இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனசார கூப்பிட்டுட்டு அன்னைக்கு வேலையை தொடங்குங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பா பசியோட வர்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது உங்க புண்ணிய கணக்கு இன்னும் பல மடங்கு ஏக்கிடும். இந்த நேரம் தெய்வமே உங்க கூட நின்னு உங்களை வழி நடத்துற நேரம். இந்த ஜூன் 15க்கு மேல அந்த வாரணவர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற அந்த நொடியில இருந்து உங்க கஷ்டம் எல்லாம் பனிக்குள்ள விலகிடும். அதனால எந்த பயமும் இல்லாம முழு நம்பிக்கையோட உங்க ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. உங்க கடந்த கால கசப்பான அனுபவங்கள் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு வரப்போற இந்த வசந்த காலத்தை முழு மனசோட வரவேற்க தயாரா இருங்க. உங்க நேர்மைக்கும் உங்க உண்மையான உழைப்புக்கும் காலம் கொடுக்க போற மிகப்பெரிய பரிசுதான் இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு சுப நிகழ்வும். ரிஷபராசி பெண்களை பத்தி இப்போ நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த ராசியில பிறந்த பெண்கள் அனுபவிச்ச கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சவில்லை. கல்யாணம் ஆகி குகுந்த வீட்டுக்கு போனதுல இருந்து உங்களுக்கு ஒரு நாள் கூட முழுமையான நிம்மதி இருந்திருக்காது. நீங்க எவ்வளவுதான் மாடாக முளைச்சாலும் உங்க மாமியார் வீட்டுல உங்களுக்கு ஒரு நல்ல பேரே கிடைச்சிருக்காது. எப்ப பார்த்தாலும் உங்க தலையில ஏதாவது ஒரு பழிய போட்டு பொறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்க கணவரும் பல நேரங்கள்ல அவங்க குடும்பத்தார் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களை ரொம்பவே காயப்படுத்தி இருப்பாரு. இதையெல்லாம் வெளியிலயும் சொல்ல முடியாம அந்த வீட்லயும் போய் நிக்க முடியாம உள்ளுக்குள்ளேயே ரத்த கண்ணீர் விட்டுவிட்டு இருந்த உங்களுக்கு இந்த ஜூன் 15க்கு அப்புறம்
நடக்க போற மாற்றம் ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைய போகுது. அந்த அப்படிங்கிற நபர் மூலமா கிடைக்க போற ஒரு சின்ன தகவல் அல்லது அவர் செய்ய போற ஒரு சமரசம் உங்க கணவரோட கண்ணை முழுசா திறக்க வைக்கும். இது வரைக்கும் உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாம் நீங்க தான் இந்த குடும்பத்தோட மகாலட்சுமின்னு கொண்டாடுற அளவுக்கு எல்லாமே அப்படியே தலைகீழா மாறும். உங்க கணவர் உங்களை முழுசா புரிஞ்சுக்குவாரு. உங்க பேச்சுக்கு அந்த வீட்டுல ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி வேலை தேடி பல வருஷமா செருப்பு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற ரிஷபராசி இளைஞர்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய பொற்காலம். நீங்க பல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி கடைசி கட்டம் வரைக்கும் போய் வேலை கிடைக்காம ஏமாந்து போயிருப்பீங்க. நம்ம ராசிக்கு அவ்வளவு காணாம், நமக்கு நல்ல வேலையே கிடைக்காதான்னு ரொம்ப விரக்தியில இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெரிய சம்பளத்துல ஒரு கெத்தான வேலை உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பா அரசாங்க வேலைக்கு இரவும் பகலுமா படிச்சு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த 6 நபர் மூலமா ஒரு பெரிய வழிகாட்டுதல் கிடைச்சு உங்க கனவு ரொம்ப சுலபமா நிறைவேறும். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு விசா சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வெளிநாட்டு கணிதம் உறுதியாகும். இன்னொரு முக்கியமான விஷயம், பூர்வீக சொத்து பிரச்சனையில பல வருஷமா போர்ட்டு வக்கீல்னு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்க போகுது. உங்க கூட பிறந்தவங்களோ இல்ல சொந்தக்காரங்களே உங்களுக்கு பெரிய துரோகம் செஞ்சு உங்க சொத்தை அபகரிக்க நினைச்சிருப்பாங்க. அவங்களை எதிர்த்து போராட பணபலமும் இல்லன்னு ஆள் பலமும் இல்லன்னு நீங்க ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் 15க்கு மேல அந்த 6 நபர் ஒரு வழக்கறிஞராகவோ இல்ல சட்ட நுணுக்கம் தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷனாகவோ உங்க வாழ்க்கையில வந்து நிப்பார். அவர் கொடுக்க போற ஒரு சின்ன ஆலோசனை அந்த ஒட்டுமொத்த வழக்கையும் உங்களுக்கு சாதகமா திருப்பி போடும். உங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய சொத்து உங்க கைக்கு எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம வந்து சேரும். இத கேட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் கண்டிப்பா வரும். இத்தனை வருஷமா நாங்க படாத பாடுபட்டுட்டோம், இப்போ திடீர்னு ஒரே நாள்ல இதெல்லாம் நடந்துடுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கிரகங்கள் இப்போ உங்க ராசிக்கு அவ்வளவு பெரிய ஒரு பலத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. குரு பகவானும் உங்க ராசிநாதன் சுக்கிரனும் ஒன்னு சேர்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை வாரி வழங்க தயாரா இருக்காங்க. உங்களை இதுவரைக்கும் ஆட்டி படைச்ச அந்த இருண்ட காலம் எல்லாம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் ராஜ நடைதான். உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க, உங்களுக்கு குழி பறிச்சவங்க எல்லாரும் உங்க பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் நிக்க போறாங்க. ரிஷபராசி என்பவர்களே, இப்போ உங்களுக்கு வரப்போற இந்த யோகம் சாதாரணமானது கிடையாது. பல பேர் வாழ்க்கையில திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும், வந்த வேகத்திலேயே அது காணாமலும் போயிடும். ஆனா இந்த ஜூன் 15க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போற இந்த அதிர்ஷ்டம் ஒரு நிரந்தரமான அஸ்திவாரமா உங்க வாழ்க்கையில நிலைக்க போகுது. இந்த 6 எழுத்து நபர் உள்ளே வரும்போது அவர் கூடவே சேர்ந்து மகாலட்சுமியும் உங்க வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க போறாங்க. நீங்க இதுவரைக்கும் பட்ட கடன்கள் எல்லாம் அடைப்படுறது மட்டும் இல்லாம உங்க வங்கி கணக்குல சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மலை போல வளர போகுது. குறிப்பா சொந்தமா தொழில் செய்யறவங்க, வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம். இதுவரைக்கும் உங்க கடையில வியாபாரம் சுமாராக தான் இருந்திருக்கும். ஆனா இனிமே வாடிக்கையாளர்கள் உங்க கடையை தேடி வருவாங்க. உங்க தொழில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நீங்க நினைச்சிருந்தா அதுக்கான முதலீடும் சரியான ஆட்களும் தானா அமைவாங்க. கலைத்துறை, உணவு சம்பந்தப்பட்ட தொழில், அப்புறம் துணி வியாபாரம் செய்யற ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபம் பல மடங்கு பெருக போகுது. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க பேச்சுலதான். காசு பணம் கையில தாராளமா புழங்க ஆரம்பிச்ச உடனே நம்மளையும் அறியாம ஒரு சின்ன கர்வம் தலை தூக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கர்வம் மட்டும் உங்ககிட்ட வந்துடாம பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க எப்பவும் போல ரொம்ப எளிமையாவும் பாசமாவும் இருந்தாதான் இந்த யோகம் முழுமையா உங்களை வந்தடையும். உங்க கூட பழகுறவங்கள யாரு உண்மையானவங்க, யாரு போலி முகமூடி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு சுலபமா அடையாளம் காட்ட அந்த 6 நபர் ஒரு பெரிய கருவியா இருப்பார். நீங்க ரொம்ப நாளா நம்பி ஏமாந்த சில பேருடைய உண்மையான சுயரூபம் இப்ப உங்களுக்கு தெரிய வரும். அவங்களை விட்டு நீங்க விலகுறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இனிமே உங்க வட்டத்துல துரோகிகளுக்கு இடமே கிடையாது. அதே மாதிரி உங்க குடும்பத்துல வயசானவங்க யாராவது இருந்தா அவங்களோட உடல்நிலையில ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். ரொம்ப நாளா படுக்கையில இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வைத்தியம் கிடைச்சு அவங்க ஆரோக்கியம் சீராகும்.
மருத்துவ செலவுக்காக நீங்க சேர்த்து வச்ச பணம் எல்லாம் இனிமே சுப செலவுக்காக நாரப்போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க வீட்டை எப்பவும் சுத்தமா வச்சுக்கோங்க. குறிப்பா உங்க வீட்டு வாசற்படிய ரொம்ப மங்களகரமா வச்சுக்கோங்க. காலையில எழுந்த உடனே வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து வீட்டுல எப்பவும் ஒரு சுபிக்ஷமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தினமும் காலையிலயும் சாயங்காலமும் பூஜை அறையில தவறாம விளக்கேத்துங்க. வீட்டுல எப்பவும் சாம்பிராணி வாசம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா நேர்மறையான அதிர்வலைகள் எந்த வீட்டுல அதிகமா இருக்கோ அங்கதான் இந்த 3 பெரிய சம்பவங்களும் எந்த தடையும் இல்லாம ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். இது வரைக்கும் நீங்க சிந்திர ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இனிமே காலம் ஒரு பெரிய சந்தோஷத்தை வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்க போகுது. அதனால எதை நினைச்சு இனிமே கவலைப்படாதீங்க. மனசுல ஒரு ஆழமான நம்பிக்கையோட உங்க ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த ராஜயோகத்தை இந்த உலகத்துல எந்த தீய சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ரிஷபராசி அன்பர்களே, உங்க கனவு இல்லம் பத்தி இப்போ கொஞ்சம் தெளிவா பாப்போம். சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், இல்ல இப்ப இருக்கிற வீட்டை இடிச்சிட்டு பெருசா கட்டணும்னு நினைச்சு ஆரம்பிச்ச வேலைகள் சில பேருக்கு பண கஷ்டத்தால அப்படியே பாதியில நின்னு போயிருக்கும். கட்டுமான பொருட்களை வாங்கி போட்டுட்டு மேல கட்ட முடியாம தினமோல பார்த்து தெருமூச்சு விட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் 15க்கு மேல அந்த 6 எழுத்து நபர் உங்க வீட்டுல கால் வச்சதுமே தடைப்பட்ட அந்த கட்டட வேலைகள் எல்லாம் மலமல்னு சூடு பிடிக்கும். எங்க இருந்து தான் பணம் வருதுன்னே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு பல வழிகள்ல இருந்தும் உங்களுக்கு பண வரவு தாராளமா கொட்ட வருது. புதுசா வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு, குறிப்பா 4 சக்கர வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு ரொம்ப சுலபமா அதுக்கான யோகம் கூடி வரும். உங்க வீட்டு வாசல்ல புது வண்டி வந்து நிக்கிறத பார்த்து உங்களை ஏளனம் செஞ்சவங்க எல்லாம் வாய் பிளந்து பார்க்க போறாங்க. உங்க வாழ்க்கை தரம் இப்போ இருக்கிறத விட பல மடங்கு உயர்ந்து ஒரு வசதியான சொகுசு வாழ்க்கைக்கு நீங்க மாற போறீங்க. அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு பெரிய ரகசிய ஆசை ஒண்ணு இருக்கும். அத வெளியில சொன்னா சுத்தி இருக்கிறவங்க நம்மளை கேலி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான சாவியை தான் இந்த 6 நபர் தன் கையில கொண்டு வர போறார். அவர் உங்ககிட்ட சகஜமா பேசுறப்போ கொடுக்க போற ஒரு சின்ன ஆலோசனை உங்க அந்த பெரிய கனவை ரொம்ப சுலபமா நிஜமாக்க போகுது. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு நேருக்கு நேரா நின்னு சண்டை போடுற எதிரிகளை விட கூடவே இருந்து சிரிச்சுக்கிட்டே குளிப்பறிக்கிற துரோகிகள் தான் அதிகம். நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு சில கெட்ட காரியங்களை கூட சில பேர் செஞ்சிருக்கலாம். ஆனா உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை ஒரு கலசம் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல அந்த மறைமுக எதிரிகள் எல்லாம் தானா உங்க வழியில இருந்து நிரந்தரமா விலகிடுவாங்க. அவங்க செஞ்ச சதி வேலைகள் எல்லாம் அவங்களுக்கே திருப்பி அடிச்சு அவங்க படுற கஷ்டத்தை நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. இயற்கையே உங்களுக்கு நியாயம் செஞ்சு அவங்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்க போற நேரம் இது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விவசாயம் பண்றவங்க, நிலத்துல இறங்கி உழைக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால இயற்கையோட சீக்கிரத்தாலேயோ இல்ல வேற சில காரணங்களாலேயோ விவசாயத்துல பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க. போட்ட முதல்ல கூட எடுக்க முடியாம ரொம்பவே தளிச்சு போயிருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க வைக்கிற பயிரெல்லாம் செழித்து வளரும். விளைச்சல் அமோகமா இருந்து நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க. உங்க விவசாய நிலம் சம்பந்தமா வரப்பு தகராறு இல்ல நில அபகரிப்புன்னு பக்கத்துல இருக்கிறவங்களோட பல வருஷமா ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி போற நேரம் இதுதான். அந்த 6 நபர் உங்க ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷனாகவோ இல்ல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அதிகாரியாகவோ கூட இருக்கலாம். அவரோட தலையீட்டால எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம உங்க நிலம் உங்க கைக்கு எந்த வில்லங்கமும் இல்லாம பத்திரமா வந்து சேரும். இதெல்லாம் நடக்கும்போது உங்க மனசுல இருக்கிற பாறை எல்லாம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அதனால எப்பவும் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே உங்க மனசுல வளர்த்துக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் அத காதுல வாங்கிக்காம உங்க இலக்கை நோக்கி மட்டும் உங்க பயணத்தை தொடருங்க. உங்க உண்மையான உழைப்புக்கும் உங்க நல்ல மனசுக்கும் காலம் கொடுக்க போற இந்த பிரம்மாண்டமான பரிசை வாங்க நீங்க முழுமையா தயாரா இருங்க. ரிஷபராசி என்பர்களே, இந்த 3 மாபெரும் சம்பவங்கள் உங்க வாழ்க்கையை முழுசா மாற்றி அமைக்க போற இந்த தருணத்துல
நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு சுலபமான பரிகாரத்தை பத்தி நான் கண்டிப்பா சொல்லியாகணும். இந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற இந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் எந்த ஒரு சிறு தடங்களும் இல்லாம முழுமையா உங்க கைக்கு வந்து சேரணும்னா, வரக்கூடிய இந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வர்ற முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க குலதெய்வ கோவிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்க குடும்பத்தோட போய் மனசார வேண்டிட்டு வாங்க. அப்படி கோவில் பக்கத்துல இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்குன்னா வீட்லயே குலதெய்வத்தை நினைச்சு நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உங்க கையால முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடோ இல்ல ஒரு இனிப்பு வாங்கி கொடுங்க. குறிப்பா வாயில்லா ஜீவன்களுக்கு, அதாவது பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது உங்களுக்கு இன்னும் பல மடங்கு நன்மைகளை தேடித்தரும். ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு உச்சத்துல இருக்கிற இந்த பொன்னான நேரத்துல உங்க வீட்டுல மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா வாசம் செய்ய போறாங்க. இவ்வளவு நாள் நீங்க சிந்தின கண்ணீருக்கும் மத்தவங்க கிட்ட நீங்க பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்கக்கூட மிகப்பெரிய பரிசு தான் இது. அந்த 6 எழுத்து நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற அந்த முதல் நொடியிலேயே உங்க வீட்டை சுத்தி இது வரைக்கும் இருந்த அத்தனை கரித்திரமும் பீடையும் மொத்தமா விலகி ஒரு புது வசந்தம் உங்க வாழ்க்கையில பூக்க போறது. பொருளாதாரத்துல ஏற்பட போற அந்த கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத பணமழை, பிரிஞ்ச குடும்பத்துல வரப்போற ஆழமான ஒற்றுமை மற்றும் சந்தோஷமான சுப காரியங்கள், அப்புறம் இந்த சமூகத்துல உங்களுக்கு கிடைக்க போற அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்த மாதிரியான ஒரு ராஜ மரியாதை, இது மூடுனே இனிமே யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சத்தியமான நிகழ்வா மாறப்போகுது. உங்களை சுத்தி இருந்த அந்த இருண்ட காலம் மொத்தமா முடிஞ்சு போச்சுன்னு முழுமையா நம்புங்க. இதுவே உங்க வாழ்க்கையில கொட்டதெல்லாம் வெளிச்சம்தான், வச்சதெல்லாம் வெற்றிதான். உங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்ட போகுது. உங்க உண்மையான உழைப்புக்கும் உங்க நல்ல மனசுக்கும் காலம் கொடுக்க போற இந்த அசுர வெற்றியை ரொம்ப அமைதியாவும் அதே சமயம் குழி கூட கர்வமில்லாம இருகரம் கூப்பி ஏத்துக்கோங்க. நடக்கிறது எல்லாமே உங்க நன்மைக்கு தான் முழுசா நம்பி தெய்வத்து மேல உங்க முழு பாரத்தையும் போட்டுட்டு இனிமே ராத்திரி நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு விடிய போற ஒவ்வொரு புது காலையும் உங்களுக்கான ஒரு பிரகாசமான நம்பிக்கையை கொண்டு வரும். இந்த ஜூன் 15க்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த மாயாஜாலங்களை நீங்களே உங்க கண் கூட பார்த்து அனுபவிச்சு உணர்வீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத பயம், கவலை எல்லாத்தையும் எண்ணெயோட தூக்கி குப்பையில போடுங்க. தைரியமா எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குங்க. வெற்றி உங்க பக்கம்தான் இருக்கு. உங்க அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து நீங்க எல்லாரும் காரு பங்களான சகல செல்வங்களும் பெற்று ரொம்ப சிறப்பா எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம நீண்ட ஆயுளோட சந்தோஷமா வாழணும்னு அந்த முழுமுதற் கடவுளை நான் மனசார வேண்டிக்கிறேன். எல்லாமே நல்லதாவே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.